திருவள்ளூர் செல்லும் பாதையில் ஆவடியை தாண்டி சென்று கொண்டிருந்தது அந்த கார் என்றுதான் சொல்ல வேண்டும். மிகுந்த சந்தோஷத்துடன் அப்பாவின் மடியில் அமர்ந்திருந்தாள் 6 வயது பாரதி. அம்மா சுந்தரி காரை செலுத்தி கொண்டிருந்தாள். நான் வேகமாக போறேன்னு டிரைவ் பண்ணுறேன் சரி, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகிறேன். பின்னாடி வர்றவனெல்லாம் ஹாரன் அடிக்கிறதோடு இல்லாமல் நம்மளை கிராஸ் பண்ணும்போது என்னை ஒரு மாதிரி பார்க்கறான். கொஞ்சம் வேகமாக போ என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் சரவணன் என்றுதான் சொல்ல வேண்டும். தார் ரோடிலிருந்து பிரிந்து சென்ற கார் சற்று வேகம் எடுத்து ஒரு 1/2 கிலோமீட்டர் சென்று மரங்கள் அடர்ந்த பகுதியில் பெரிய காம்பவுண்ட் கேட் அருகில் நின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அருகில் இருந்த கட்டிடத்தை பார்த்து ஸ்கூல் பெருசா இருக்குல்ல, பிரமிப்புடன் சொன்னான் சரவணன். நல்லா விசாரிச்சுட்டேன், இந்த ஏரியாவில் இதான் பெஸ்ட் ஸ்கூல், சீட்டு கிடைக்கிறதே கஷ்டமா, வாங்க போகலாம் என்றாள் சுந்தரி. ஆமா, இவ டெய்லி எப்படி ஸ்கூலுக்கு வருவா, பஸ்லையா என்றான் சரவணன் காரை லாக் செய்து என்றுதான் சொல்ல வேண்டும். தெரியலையே, கேட்போம் என்றாள் சுந்தரி. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரி வரும்னு தோணலை என்றான் சரவணன் நம்பிக்கை இல்லாமல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரம்பிச்சிட்டீங்களா, வாங்க போகலாம் என்று அவனை அதட்டினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்கூல் யாருக்கு என்றாள் பாரதி. உனக்கு தான் என்றாள் சுந்தரி. அப்ப இப்ப படிக்கிற ஸ்கூல் பிரெட்டி ஏஞ்சல்ஸ் ஒவ்வொரு வார்த்தையாக உதிர்த்தாள். உன்ன மாதிரி பிரெட்டி ஏஞ்சல்ஸ் எல்லாம் இங்க தான் படிப்பாங்களாம், பேசாம வா என்று விடுவிடுவென நடந்த சுந்தரியை புரியாமல் பார்த்தாள் பாரதி என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் காம்பவுண்ட் கேட்டை திறந்து உள்ளே சென்ற போது முகப்பில் இருந்த பகுதி வாலிபால் கிரவுண்ட் போன்று இருந்தது. அதில் ஸ்டம்புகள் வைத்து குழந்தைகள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கிரவுண்டை சுற்றி வேலியிட்டு ஆங்காங்கே பெஞ்சுகள் போடப்பட்டிருந்தது. நடைபாதையில் நிழலுக்காக வைக்கப்பட்டிருந்த மரங்களையும் அவற்றிலிருந்து தாரை தாரையாக விழுந்த மஞ்சள் நிற பூக்களையும் ரசித்தபடி நடந்து அலுவலகத்தை அடைந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அலுவலகத்தில் இருந்தவரிடம், எக்ஸ்கியூஸ் மீ சார், குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும் என்று சொன்னாள். அவர் கவனம் கலைந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா என்றார் பாரதியை கண்களால் அளவெடுத்து. இல்லை, செகண்ட் என்றால் சுந்தரி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக்சுவலாக ப்ரீகேஜி தான் சேர்க்கறது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுனாலே மேம் கோவிச்சுக்குவாங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா டைரெக்டாக சேர்த்துக்கிறது இல்லை, நீங்கள் வேணும்னா எதுக்கும் பிரின்சிபலை பாருங்க என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். சரவணன் அவரே சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டார்ல, வா சுந்தரி போகலாம் என்று சொன்னான் அவசரமாக. பேசாம வாங்க என்றவள் அலுவலரிடம் திரும்பி, கொஞ்சம் எங்களுக்கு பிரின்சிபல் ரூமை காட்டுறீங்களா என்று சொன்னாள். வாங்க. அவர் முன்னே செல்ல சுந்தரி விடுவிடுவென அவரை தொடர்ந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் முதலில் உள்ளே சென்று பிரின்சிபலிடம் விஷயத்தை சொன்னார். பின்பு இவர்களை அழைத்தார்கள். உள்ளே சென்றவர்களிடம் பிரின்சிபல், சாரிம்மா, டைரக்டாக செகண்ட் ஸ்டாண்டர்டு சேர்க்கறது இல்லம்மா என்று முகத்தில் அடித்தாற் போல சொன்னவர் அவளை சிறிது நேரம் உற்று பார்த்து புருவம் உயர்த்தி, நீ சுந்தரி என்றார் ஆச்சரியத்துடன். அவள் சிறிது யோசித்து, ஆமா மேம், உங்க ஸ்டூடெண்ட் தான் என்றாள். அவர் இன்னமும் ஞாபகம் வைத்து கொண்டிருந்த மகிழ்ச்சியில் என்றுதான் சொல்ல வேண்டும். எங்க சயின்ஸ் மிஸ் என்று சரவணனிடம் அறிமுகப்படுத்தினாள் என்று தான் சொல்ல வேண்டும். நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச என்றான் சரவணன் சந்தேகத்துடன் அவளை பார்த்து. பிரின்சிபல், வாங்க ப்ளீஸ் உட்காருங்க என்று எதிரில் இருந்த நாற்காலிகளை காட்டி அவர்கள் அமர்ந்தவுடன், இங்க பிரின்சிபல் போஸ்ட் தர்றேனாங்க, விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் என்றவர். அப்ப இது உன் டாட்டரா, உன் பேர் என்ன என்றார் குழந்தையை பார்த்து. பாரதி என்றாள் பாரதி. குட். சுந்தரி, இப்போ வந்தாரே அவர்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்க. ஆமாம், உங்கள் வீடு பக்கத்தில் தானா என்றார் லேசான சந்தேகத்துடன்.
வில்லிவாக்கம் மேம் என்றாள் சுந்தரி என்று தான் சொல்ல வேண்டும். அப்ப இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்காது என்று கேட்டார். சுந்தரி சற்றே தயங்கியவாறு 12 கிலோமீட்டர் மேம் என்று சொன்னாள். அப்படின்னா ஹாஸ்டலுக்குன்னு தனி ஃபார்ம் இருக்கு, அதுவும் மறக்காம வாங்கிக்க என்று சொன்னார். இல்லைங்க மேடம், ஹாஸ்டல்லாம் வேண்டாம் என்றான் சரவணன். முகம் சுளித்த பாரதி, ஹாஸ்டல்லாம் வேண்டாம்ப்பா என்று சொன்னார். நோனோ, 10 கிலோமீட்டருக்கு மேலனா ஹாஸ்டல் கட்டாயம். சாரி, இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு நேம் இருக்கு. தொடர்ந்து 4 வருஷமா 10% ரிசல்ட் தெரியும்ல, எல்லா ரூல்ஸையும் உங்களுக்காக மாற்ற முடியாது என்றார் திட்டவட்டமாக என்று தான் சொல்ல வேண்டும். தேங்க்யூ மேம், கட்டாயம் 2 ஃபார்ம் வாங்கிக்கிறோம் என்று அவரிடம் விடை பெற்று அலுவலகத்தில் 2 ஃபார்ம்களையும் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்தனர் என்று தான் சொல்ல வேண்டும். அதுவரை ஏதோ தீர்க்கமான சிந்தனையில் இருந்த சுந்தரியை பார்த்து சரவணன், இப்ப நான் டிரைவ் பண்ணட்டுமா என்று கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். என்று சிந்தனையிலிருந்து விடுபடாமல் அவனிடம் கார் சாவியை தந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன ஏதோ பலமான சிந்தனை என்று அவன் காருக்குள் அமர்ந்து லாக்கை விடுவித்தான். ஹாஸ்டல்னு சொன்னாங்களே அதான் என்று சுந்தரி அவன் அருகில் அமர்ந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். பாரதி நேரே பின்சீட்டிற்கு சென்று தனியாக அமர்ந்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்ப வேண்டாங்கிறியா என்று காரை ஸ்டார்ட் செய்தான் சரவணன். இல்லைங்க, ரொம்ப நல்ல ஸ்கூல், சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம் என்று மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தான். ஒரு 20 நிமிடத்தில் வீட்டை அடைந்தார்கள். அதுவரை பாரதி இருவரிடமும் எதுவும் பேசவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் செருப்புகளை கலட்டி வீசிய பாரதி நேரே பால்கனிக்கு சென்று தரையில் அமர்ந்து முகத்தை திருப்பிக் கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். என்னாச்சு என்ற சரவணன், சுந்தரி பாரதி மூட் அவுட்ல இருக்கா, பார்த்து கூட்டிட்டு வா என்றான். சுந்தரி பால்கனிக்கு சென்று ஒன்றும் புரியாதவள் போல முகத்தை வைத்து கொண்டு அவள் அருகில் குனிந்து, என்னாச்சு பாரதி என்றாள். மம்மி, எனக்கு இந்த ஸ்கூல் வேணாம் மம்மி என்றாள் அவள் கழுத்தை ஆசையாக பிடித்து கொண்டு என்று தான் சொல்ல வேண்டும். ஏன், இந்த ஸ்கூலுக்கு என்ன என்றால் சிறிது குரலை உயர்த்தி என்று தான் சொல்ல வேண்டும். இந்த ஸ்கூல்ல உன்னையும் டேடியும் விட்டுட்டு அங்கேயே இருக்கணும், அதனால வேணாம் மம்மி ப்ளீஸ் என்றால் மெலிதான விசும்பலுடன் என்று தான் சொல்ல வேண்டும். சுந்தரி, அதெல்லாம் முடியாது, முகம் கழுவிட்டு சாப்பிடவா என்றால் முகத்தை சற்று கடுமையாக வைத்து கொண்டு என்று தான் சொல்ல வேண்டும். ஒன்று வேணாம் என்று கூறி கைகளை விடுவித்து வெடுக்கென முகத்தை திருப்பிக் கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். சிறிது நேரம் சென்றால் எல்லாம் சரியாகிவிடும் என நினைத்து சுந்தரி உள்ளே சென்றாள். எவ்வளவு நேரமாகியும் உள்ளே வருவதற்கான அறிகுறியே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பொறுமை இழந்த சரவணன், என்னவா கேட்டியா என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த ஸ்கூல் வேண்டாமா, இங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணுமா, நானும் அதை தான் சொல்றேன் என்று அவனும் சொன்னான். அப்பா பொண்ணு ஒரே பிடிவாதம்தான். அப்ப அவ கெரியர்? ஆமா, பெரிய கெரியர், 2ஆம் கிளாஸுக்கு என்றான் ஏளனத்துடன் என்று தான் சொல்ல வேண்டும். இப்பெல்லாம் அந்த காலம் மாதிரி இல்லைங்க, ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க? அவளை விட்டு பிரியணும்னு எனக்கு மட்டும் ஆசையா என்ன? நானும் ரத்தமும் சதையுமா இருக்கிற மனுஷிதான் என்றால் சற்றே கோபமாக என்று தான் சொல்ல வேண்டும். அவன் மேலும் பிரச்சனையை பெரிதாக்க விரும்பவில்லை. சரி, எதையாவது சொல்லி கூட்டிட்டு வரது தானே. வரமாட்டாளாம். நீண்ட நேரத்திற்கு பிறகு பால்கனியிலிருந்து அழைப்பு வந்தது. இருவரும் ஓடி சென்று அவளை தூக்கி கொண்டு வந்து டைனிங் டேபிள் அருகிலிருந்த நாற்காலியில் அமர வைத்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நான் ஒன்று சொன்னா கேப்பியா டாடி என்று கேட்டா. எப்போ பார்த்தாலும் டேடி டேடி, எல்லாம் டேடி செல்லம்தான், முதல்ல சாப்பிட சொல்லுங்க உங்க பொண்ணை வெடித்தாள் சுந்தரி. முதல்ல சாப்பிடுமா செல்லம்ல, அப்புறம்தான் பேச்சுவார்த்தை, ப்ராமிஸ் என்றால் தன் பிஞ்சு கரங்களை நீட்டி என்று தான் சொல்ல வேண்டும்.
பிராமிஸ், கோல்கட் எல்லாம் என்று சுந்தரி இருவருக்கும் உணவு பரிமாறினாள். பாரதியும் அமைதியாக சாப்பிட்டான். சுந்தரி, நீ சாப்பிடல என்றான் சரவணன். அவள், இல்லைங்க, பக்கத்து வீட்டு தனம் உடம்பு சரியில்லைனா போய் பார்த்துட்டு வந்து பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன் என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். சாப்பிட்டு முடித்து பாரதி பெட்டின் மீது அமர்ந்திருக்க இருவரும் தரையில் அவளை பார்க்குமாறு அமர்ந்து கொண்டார்கள். இப்போது அவளை ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். சொல்லு டாடி, நான் சொன்னா கேப்பியா? ப்ளீஸ் டாடி என்று கண்ணீருடன் மன்றாடினாள் என்று தான் சொல்ல வேண்டும். இதுவரை அவள் எதற்கும் இப்படி பிடிவாதம் பிடித்ததில்லை. அவனும் அவள் கேட்டு எதையும் மறுத்ததில்லை என்று தான் சொல்ல வேண்டும். பார்க்கலாம், இப்போ டேடி டிவியில் கிரிக்கெட் பார்க்க போகிறேன். அம்மா, தனா ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க, அவங்கள பார்க்க போகிறாங்க. நீ பேசாமல் சமத்தா படுத்து தூங்கணும், சரியா என்றான். பாரதி அரை மனதுடன் தூங்க சம்மதித்தாள். அவளை படுக்க வைத்து இருவரும் அறையை விட்டு வெளியேறினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு அரை மணி நேரத்தில் திரும்ப வந்த இருவரும் பாரதியின் இருபுறமும் அமர்ந்து கொண்டார்கள். அவன் ஏதோ பேச ஆரம்பிப்பதற்குள், இந்த தனத்துக்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா பொட்டியில் அடித்த மாதிரி பதில் சொல்லுவாங்க என்றார். ஏன், என்னாச்சு என்று இவன் கேட்டான். நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது காலையில் ஸ்கூலுக்கு போனதை பற்றி பேச்சு வந்தது. இந்த மாதிரி பாசத்தோடு இருக்கிற குழந்தைய ஹாஸ்டலில் விடுறதுக்கு நீங்கள் தத்தெடுத்திருக்கவே வேணாங்கிறா என்று சொன்னான். ஆமாம், நீ தத்தெடுத்த புள்ளன்னு ஊரெல்லாம் டமாரம் அடிச்சிட்டியா? யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு தானே 6 மாத குழந்தைய தத்தெடுத்தோம். அதுக்கப்புறம் தானே இந்த புது வீட்டுக்கு வந்தோம். இனிமே அவள் வந்தா உள்ளார சேர்க்காத என்றான் சற்று கோபத்துடன். சரி சரி, கத்தாதீங்க, முழிச்சிக்க போறான். தனா சொல்றதுலையும் நியாயம் இருக்கதானே செய்யுது, அதான் யோசிக்கிறேன், ஒன்றும் புரியலை என்றால் சிந்தனைகளிலிருந்து மீறாமல் என்று தான் சொல்ல வேண்டும். சில விஷயத்தில் யோசிக்கவே கூடாது என்று ஒரு முடிவுடன் உள்ளே சென்றவன் 2 விண்ணப்ப படிவத்தையும் கொண்டு வந்து 2ஆக 4ஆக 8ஆக கிழித்து ஜன்னல் வழியே வீசி எறிந்துவிட்டு விளக்கை அணைத்து ஓசைப்படாமல் பாரதியின் அருகில் சென்று அவன் படுத்து கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போது திடீரென்று பாரதியின் கை அவர் மேல் படர்ந்தது. அவர் கழுத்தை இறுக்க கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏய், நீ இன்னும் தூங்கல என்று கேட்டான் சரவணன். அவள் பதில் ஏதும் சொல்லாமல் அவர் காதருகில் சென்று தேங்க்ஸ் டாடி என்று சொல்லி மேலும் அவனை இறுக பற்றி கொண்டாள் என்றான்.